சிவபெருமான் கனவுல வர்றாரு. அந்த பல்லவ மன்னருடைய கனவுல வர்றார். அவர் சொல்கிறார், சிவபெருமான், எப்பா திருநின்றவூர் அப்படிங்கிற ஊரில் பூசலார்னு ஒருத்தர் கோவில் கட்டியிருக்கிறாரு. அவர் ஒரு தேதியை குறிச்சிருக்கிறாரு. அந்த தேதியில் தான் நீயும் குறிச்சிருக்கிற. ஒரே தேதியில் என்னால் நான் கோவிலில் நான் குடியேற முடியாது. அதனால் பூசலார் அப்படிங்கிறவர் திருநின்ற ஊரில் அவர் பிரதிஷ்டை பண்ண போகிறாரு. அந்த கோவிலில் போய் தான் நானும் முதல்ல இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீ இன்னொரு தடவை நீ ஒரு தேதியை சொல்லு, அந்த பிரதிஷ்டை பண்ணுற நாளை குறித்து கொடு, அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன். ஏன்னு கேட்டால் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் சிவபெருமான். இவர் தூங்கி எந்திக்கிறாரு. ஒரே அதிசயம், என்னடா அது, சிவபெருமான் இன்னொரு யாரோ ஒருத்தர் திருநின்ற ஊரில் ஒருத்தர் கோயில் கட்டுறாரு, அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க, அங்கே தான் நான் போய் குடியிருக்க போகிறேங்கிறாரு. நீ இன்னொரு நாளை குறித்து கொடு வாரேங்கிறாரு. இது என்ன அதிசயம்?